நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் சென்னையில அல்லது மதுரையில என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். பிரதமர் என்னைக்கு சார் வராரு? தேதி முடிவு பண்ணல. இந்த மாசமே இருக்குமா சார்? சார் முடிவு இறுதியா இருக்கு. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. சார் எத்தனை தொகுதி சார் இறுதியா இருக்கு வரைக்கும்? அது அப்புறம் சொல்றேன். சார் பாஜக எத்தனை தொகுதி விருப்பப்படுது சார் போட்டியிடுறதுக்கு? சார் கடந்த முறையோட அதிகமான தொகுதிகள் போட்டியிடுமா? சார் பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டியிடுமா சார்? சார் அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களா? சார் பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கறதா தகவல் இருக்கே சார்? பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் சென்னையில அல்லது மதுரையில என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். பிரதமர் என்னைக்கு சார் வராரு? தேதி முடிவு பண்ணல. இந்த மாசமே இருக்குமா சார்? சார் முடிவு இறுதியா இருக்கு. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. சார் எத்தனை தொகுதி சார் இறுதியா இருக்கு வரைக்கும்? அது அப்புறம் சொல்றேன். சார் பாஜக எத்தனை தொகுதி விருப்பப்படுது சார் போட்டியிடுறதுக்கு? சார் கடந்த முறையோட அதிகமான தொகுதிகள் போட்டியிடுமா? சார் பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டியிடுமா சார்? சார் அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களா? சார் பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கறதா தகவல் இருக்கே சார்? பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் சென்னை பசுமை வழிச்சாலையில் நடைபெற்ற இபிஎஸ் நயினார் நாகேந்திரன் இடையிலான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. பிரதமரின் வருகையொட்டி ஆலோசனை நடத்தியதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா வணக்கம். தற்போது வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்பாகவோ வேறு எந்த கேள்விகளுக்கோ நயினார் நாகேந்திரன் பதிலளிக்கவில்லை. பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார், அதனையொட்டிதான் இந்த பேச்சுவார்த்தை என கூறியிருக்கிறார். வேறு ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கா இந்த சந்திப்பு தொடர்பாக? விவரங்கள். வணக்கம். தற்போது நயினார் நாகேந்திரன் பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்திற்கு வருகை தந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தது. சுமார் 30 நிமிடங்கள் வரைதான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. மோடி அவர்களின் வருகை குறித்து தான் இபிஎஸ் ஆலோசித்ததாக தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி இந்த மாதம் இறுதியில் தமிழகம் வர இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை அதிமுக பாஜக இடையேயான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் நயினார் தெரிவித்திருக்கிறார். மேலும் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதெல்லாம் பின் அறிவிக்கப்படும் என்று இபிஎஸ்ஐ சந்தித்த பிறகு நாகேந்திரனுடைய அந்த எல்லாம் தெரிவித்திருக்கிறார். எனவே இபி இடையேயான அந்த பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடைபெற்று இருப்பதாகவும், இதில் முக்கியமான விஷயம் பிரதமர் மோடி அவர்களின் வருகையை ஒட்டிதான் நடைபெற்று இருப்பதாகவும் நயினார் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக பிரதமரினுடைய வருகையின் போது கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரு சேர இந்த விஷயங்கள் எல்லாம், தொகுதி பங்கீடு, எத்தனை தொகுதிகள் குறித்து ஒரு சுமூக முடிவு எட்ட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய ஒரு முடிவு. பிரதமர் மோடியினுடைய அந்த வருகைக்கான திட்டங்களாக தான் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியை தான் தற்போது இபிஎஸும் நயினாரும் சந்தித்து பேசிக் கொண்டார்கள். அந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது நிறைவு பெற்று இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.